ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ரேஷியோ சீரீஸில் கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம கிளாஸ் நம்பர் 1ல் வந்து ரேஷியோவோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று விட்டதுலேருந்து இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 numbers are in the ratio 4/5 is to 5/6 is to 9/10. The difference between the smallest and the greatest number is 12. Find the number which is neither the smallest nor the greatest. So CGL prelims 2023 கேட்ட கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிற ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோல் நம்பரா இல்ல, ஜஸ்ட் ஃப்ராக்ஷனா கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியலா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனா கொடுக்குற ரேஷியோவை நம்ம ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவா மாத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் கத்துக்கலாம். பாருங்க, எனக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். ஒரு 3 நம்பர் வந்து எப்படி இருக்கா ரேஷியோல 4/5 is to 5/6 is to 9/10 இருக்கா. ஓகே, ஸோ இதுதான் இந்த 3 நம்பருக்கான ரேஷியோ. இந்த 3 நம்பரோட ரேஷியோவை நான் ஃப்ராக்ஷன்ல இருந்து ஹோல் நம்பரா எப்படி மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இங்கே டினாமினேட்டரை பாருங்க. ஸோ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கு, 5, 6, 10. அப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த 5, 6, 10 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணும். ஓகேவா, இப்போ 5, 6, 10 மூணுக்கு நீங்கள் எல்சிஎம் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து 30 கிடைக்கும். ஓகேவா, 5, 6, 10 அதுக்கான எல்சிஎம் வந்து நமக்கு 30 கிடைக்கும். அந்த 30யை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ரேஷியோவோட 3 டேர்மோடையும் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, எப்போவுமே நமக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சேம் வேல்யூவை அந்த ரேஷியோவில் எல்லா டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எல்லா டேர்ம் கூட டிவைட் பண்ணாலும் சரி, அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக பேலன்ஸாக தான் இருக்கும். ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ பண்ணாதான் மாறும். அதர்வைஸ் சேம் நம்பரை நீங்கள் வந்து உங்களுக்கு ரேஷியோவில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதோ அந்த எல்லா டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணாலும் அல்லது டிவைட் பண்ணாலும் ரேஷியோ பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சும் வரப்போகிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், 5, 6, 10க்கான எல்சிஎம் எடுத்து அந்த ரேஷியோவோட 3 டேர்மோட நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ வந்து ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவாக மாறிடும். பாருங்க, 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 6 டைம்ஸ் வருமா, நம்ம இங்கே வந்து 6 டைம்ஸ் வரும். அடுத்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 5 டைம்ஸ் வரும். அடுத்து 10 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இது எப்படி மாறிடுச்சுன்னா 4 6 24, 5 5 25, 9 3 27. இப்போ அந்த 3 நம்பர் இந்த ரேஷியோக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the difference between the smallest and greatest number is 12. இதுல இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரா தான் இருக்கும். இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த லாஸ்ட் நம்பரா தான் இருக்கும். ஏன்னா சின்ன நம்பர் 24, பெரிய நம்பர் 27. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24, 27, 3 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 யூனிட்ஸோட வேல்யூ தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் நெய்தர் த ஸ்மாலஸ்ட் நார் த கிரேட்டஸ்ட். அதாவது எனக்கு சின்ன நம்பராகவும் இருக்கக்கூடாது, பெரிய நம்பராகவும் இருக்கக்கூடாது, அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெரிய நம்பரையும் கேட்கல, சின்ன நம்பரையும் கேட்கல, அந்த மிடில் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா, இந்த மிடில் நம்பரை கேட்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் வந்து ஸ்மாலஸ்டாகவும் இருக்கக்கூடாது, கிரேட்டஸ்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ 24னா ஸ்மாலஸ்ட், 27 தான் கிரேட்டஸ்ட். இது ரெண்டும் வேண்டாமா, அப்போ எனக்கு என்ன வேணும், இந்த மிடில் இருக்கக்கூடிய நம்பர் வேணும். புரியுதா, அப்போ இந்த மிடில் நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், 25 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத பார்க்கணும். புரியுதா, ஸோ இந்த டிஃபரன்ஸ் 3 யூனிட் தான் எனக்கு 12னா 25 யூனிட்ஸ் எவ்வளோ. அப்போ பாருங்க, 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு என்ன வரும், 4. 1 யூனிட் 4னா 25 யூனிட்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 25 into 4. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 100. ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். புரியுதா, இதுல இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் என்னன்னா, இந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ எப்படி நம்ம ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்றது, எப்படி எல்சிஎம் எடுத்து பண்றதுங்கிறத மட்டும் கத்துக்கிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்லை பாருங்க, P is to Q வந்து 10:11, Q is to R வந்து 11:12. என்ன கேட்குறாங்க, P plus Q is to Q plus R is to R plus P. இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அப்படியே எடுத்து எழுதிருங்க. பாருங்க, நீங்க வந்து Pக்கு ரேஷியோல இங்கே 10 இருக்கு, Qக்கு 11 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, P plus Q. அப்போ 10 plus 11 என்ன வரும், 21. அடுத்தது Q plus R. இங்க பாருங்க, Q plus R இங்க எனக்கு என்ன இருக்கு, 11:12. ஆனால் இது நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக பார்க்கணும். ஓகேவா, இதில் டைரெக்டாக எழுத முடியுது, ஆனால் எல்லாத்துலையும் இந்த மாதிரி எழுதி வச்சிடக்கூடாது. P is to Q வந்து எனக்கு என்ன இருக்கு, 10:11. ஓகே, தென் Q is to R எவ்வளோ இருக்கு, 11:12.
அப்போ இந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேஷியோ செகண்ட் ரேஷியோ தனித்தனியா இருக்கு. இது PQக்கு இருக்கு, இது QRக்கு இருக்கு. நான் இதை கம்பைன் பண்ணி ஒரு ரேஷியோவா நான் ஃபார்ம் பண்ணும்போது விஷயம் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ரெண்டு ரேஷியோவையும் ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும். மெர்ஜ் பண்ணாம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மெர்ஜ் பண்ணாம பண்ணா பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க மெர்ஜ் பண்ணாலும் என்னதான் வரும் அப்படின்னா P:2Q:R. இப்போ ஒருவேளை நான் அதை மெர்ஜ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுலேயும் காமனா என்ன இருக்கு? Q இருக்கு. இங்க Qவோட வேல்யூ என்ன? 11. இங்க என்ன? 11. அப்ப அப்படியே எடுத்து எழுதிடலாம். 11 வந்து ரெண்டு பக்கமும் Qக்கு 11 11 இருக்கிறதுனால உங்களுக்கு மெர்ஜ் பண்ணாலும் என்னதான் வரும்? PQRோட வேல்யூ வந்து 10:11:12 தான் வரும். ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல Qக்கு 11 கொடுத்து இந்த இடத்துல Qக்கு வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்க டைரக்டா எடுத்து ஆட் பண்ணும்போது தப்பு வரும். சரியா? அதனால மைண்ட்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம வேலை என்ன பண்ணிக்கணும்? மெர்ஜ் பண்ணி ஒரு ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு மெர்ஜ் பண்ணாம பண்ணாலும் கரெக்டா வரும். ஆனா எல்லா கொஸ்டினும் கரெக்டா வராது. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு எதுக்காக கரெக்டா வருதுன்னா இதுல வந்து Qவோட வேல்யூ வந்து ரெண்டுலயுமே சேமா இருக்கிறதுனால மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு டைரக்டா சேம் வேல்யூஸ் எடுத்து எழுதலாம். புரியுதா? நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலன்னா எப்படி இதை நான் மெர்ஜ் பண்றேங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸை பார்த்து இந்த கிளாஸ் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் PQR தெரிஞ்சுச்சா? அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? P+Q. அப்போ 10 + 11 எவ்வளோ? 21. அடுத்து என்னது? Q+R. 11 + 12 எவ்வளோ? 23. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? R+P எவ்வளோ வரும்? 20. அப்போ 21, 23, 22. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. புரியுதா? டைரக்டா எழுதக்கூடாது, மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எழுதணும். அப்பதான் ஆன்சர் கரெக்டா வரும் எல்லா இடத்துலையுமே. நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, if a plus b is to b plus c is to c plus a equal to 7:6:5 and a plus b plus c equal to 27, what will be the value of 1 by a is to 1 by b is to 1 by c? CGL டயர் 2ல 2018ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ டயர் 2ல கேட்டிருக்கிறாங்கன்னா இதுல ஏதாவது கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். பார்ப்போம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இனிஷியலாக வந்து எனக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. ஆனால் அந்த ரேஷியோ வந்து எதுக்கான ரேஷியோனா A+B, B+C, C+A இது மூணுக்குமான ரேஷியோ வந்து 765 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் ஏபிசின்னு இருக்குல்ல, இந்த ஏபிசி ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குமா? 27 கிடைக்குமா? சரி, அந்த ஏபிசி ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 27 கிடைக்குது. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அந்த 1/A + 1/B + 1/Cயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இத A + B இருக்கா, தென் B + C இருக்கா, தென் C + A இருக்கு. ஓகேவா? இதை நம்ம தனித்தனியா எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, A + B யோட வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்கு? ரேஷியோக்குள்ள எவ்வளவு இருக்கு? 7 யூனிட்ஸ். A + B எனக்கு எவ்வளவு யூனிட்? 7 யூனிட். B + C எனக்கு எவ்வளவு யூனிட்? 6 யூனிட். B + C எனக்கு 6 யூனிட். C+A எனக்கு எவ்வளவு யூனிட்? 5 யூனிட். இது எல்லாமே யூனிட் வைஸ் தான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் A + B யோட ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. புரியுதா? இங்க எழுதியிருக்கிறது எல்லாமே என்னது? ரேஷியோக்கான யூனிட்ஸை மட்டும்தான் எழுதி, அதனால தான் நான் யூனிட்ஸ்னு சொல்றேன். ஓகே, ஒரிஜினல் வேல்யூனா அது பர்டிகுலரா A + B கூட்டினா 7 தான் கிடையாது. ஓகேங்களா? A + B யோட வேல்யூ வந்து ரேஷியோ படி எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 7 யூனிட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஜஸ்ட் யூனிட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். நான் யூனிட்ஸ் வைஸ் தான் கால்குலேட்டே பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லா இது மூணையும் நான் ஆட் பண்ண போறேன். பாருங்க, இது மூணையும் ஆட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு இங்க ஒரு A, இங்க ஒரு A இருக்கு, இங்க ஒரு B, இங்க ஒரு B இருக்கு, இங்க ஒரு C, இங்க ஒரு C இருக்கு. அப்போ ஆக மொத்தம் 2A + 2B + 2Cன்னு வரும். அப்போ அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C. ஓகேவா? இதுல இருந்து 2 ஃபுல்லா காமனா எடுத்துட்டா அப்போ A + B + C கிடைக்கும். அப்போ இங்க ஃபுல்லா ஆட் பண்ணிடுங்க. 6 + 5 நமக்கு 11 வரும். 11 + 7 எவ்வளோ? 18. இப்போ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க எவ்வளோ வரும்? 9. தென் இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? A + B + C யோட வேல்யூ எவ்வளோ வந்துருச்சு? 9 யூனிட்ஸ்னு வந்திருக்கு. ஓகேவா? அந்த யூனிட்ஸ்ங்கிற வார்த்தையில திரும்ப திரும்ப சொல்றேன்னா அதுக்கு அதான் அர்த்தம். A + B + C வந்து எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ்? 9 யூனிட்ஸ். அதாவது இந்த மூணையும் கூட்டினா எனக்கு 9 யூனிட்ஸ். ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? A + B + C யோட வேல்யூ எவ்வளோ? 27 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி மூணையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு யூனிட்ஸ்? 9 யூனிட்ஸ். இவங்க எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க? 27. அப்ப 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 27னா 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துடும்? 3 வந்துடும். அப்போ 1 யூனிட் 3னா நான் இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்னா A + B + C = எவ்வளோ? 27. 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 3யா?
அப்போ எனக்கு இதுல இருந்து a பிளஸ் பிக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு 7 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 3னா 7 யூனிட்ஸ்னா எவ்வளோ வரும் 21 வரும். b பிளஸ் சிக்கு எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு 6 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 3னா 6 யூனிட்ஸ்னா 18 வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சி இதில் எழுதுறேன். சி பிளஸ் ஏக்கு 5 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 3னா 5 3s are 15. அப்போ எனக்கு a பிளஸ் பி பிளஸ் சி 27ன்னு தெரியும், a பிளஸ் பி 21ன்னு தெரிஞ்சு போச்சு, b பிளஸ் தெரிஞ்சு போச்சு, சி பிளஸ் ஏ 15ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா a எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோன்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக நல்லா கண்டுபிடிச்சிருக்க முடியும். பாருங்க ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க வாங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன்ல a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 27 இருக்கா. இப்போ எனக்கு a வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த b பிளஸ் சி இருக்கா, இந்த இடத்துல இந்த b பிளஸ் சியோட வேல்யூன்னு 18. அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன்ல b பிளஸ் சியை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக நான் 18 சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆகும், a பிளஸ் 18 ஈக்குவல் டு 27. அப்போ a ஈக்குவல் டு 27 மைனஸ் 18, அப்போ எவ்வளோ வந்துடும் 9. இப்போ எனக்கு b வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈக்குவேஷன்ல b மட்டும் வச்சுட்டு இந்த c பிளஸ் ஏ சிக்கும் ஏக்கும் எவ்வளவு சப்ஸ்டியூட் பண்ணலாம் 15. அப்போ b வச்சுட்டு இந்த c பிளஸ் ஏக்கு 15 சப்ஸ்டியூட் பண்ணா b பிளஸ் 15 ஈக்குவல் டு 27 வரும். அப்போ b ஈக்குவல் டு அந்த 15 அங்கே போயிடுச்சுன்னா 27 மைனஸ் 15 எனக்கு எவ்வளோ வந்துருச்சு 12 வந்துருச்சு. புரியுதா? அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் எனக்கு சி வேணும்னா என்ன பண்ணணும், a பிளஸ் பியை இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ a பிளஸ் பிக்கு பதிலாக 21 சப்ஸ்டியூட் பண்ணால் 21 பிளஸ் சி ஈக்குவல் டு 26. அப்போ சி ஈக்குவல் டு 27 மைனஸ் 21 எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 6 கிடைக்கும். அப்போ இதுதான் எனக்கு ஏபிசியோட ஒரிஜினல் வேல்யூஸ். இதுதான் என்னது ஏபிசியோட ஒரிஜினல் வேல்யூஸ். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் 1/a 1/b 1/c கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. சரியா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்காமலே இந்த கொஸ்டினுக்கு அவங்க கேட்டிருக்கிற ரேஷியோவை கண்டுபிடிச்சலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு விஷயம் தெளிவா ஒன்று ஃபாலோ பண்ணும். இந்த இடத்துல ஏன் நான் ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம்னு சொல்றேன்னா, எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறதும் ரேஷியோ தான். ஓகேவா, எனக்கு கேட்டிருக்கிறது ரேஷியோ அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஒரிஜினல் வேல்யூலாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 1/a 1/b 1/c வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா நீங்க யூனிட்ஸை வச்சு இந்த 1/a 1/b 1/c கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்களேன், இங்க எழுதிருக்கிறது எல்லாமே என்னது யூனிட்ஸ் தானே. a பிளஸ் பி வந்து 7 யூனிட்ஸ், b பிளஸ் சி வந்து 6 யூனிட், சி பிளஸ் ஏ வந்து 5 யூனிட். அப்போ எனக்கு a பிளஸ் பி பிளஸ் சி வந்து எவ்வளவு யூனிட் கிடைக்குது 9 யூனிட்ஸ் கிடைக்குதா. இப்போ நான் இங்க ஒரு ப்ராசஸ் பண்ணலாம், அதே ப்ராசஸ் இதில் பண்றேன் பாருங்க. அப்போ எனக்கு a எவ்வளவு யூனிட்ஸ் வரும், b எவ்வளவு யூனிட்ஸ் வரும், c எவ்வளவு யூனிட்ஸ் வரும் பாருங்க. a பிளஸ் பி பிளஸ் சி 9 யூனிட்டா, அப்போ a பிளஸ் பி வந்து 7 யூனிட்னா a பிளஸ் பி வந்து 7 யூனிட்னா அப்போ c எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கும். அப்போ a பிளஸ் பிக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணா 7 பிளஸ் சி ஈக்குவல் டு 9. அப்போ c ஈக்குவல் டு 9 மைனஸ் 2, சாரி 9 மைனஸ் 7 எவ்வளவு வரும் 2 யூனிட்ஸ் வரும். புரியுதா? இப்போ சியோட வேல்யூ வந்து எத்தனை யூனிட்ஸ் வருது 2 யூனிட்ஸ் வருது. அடுத்து பாருங்க b பிளஸ் சி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. b பிளஸ் சிக்கு பதிலாக 6 யூனிட்ஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல b பிளஸ் சியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 6ன்னு போட்டிங்கன்னா a பிளஸ் 6 ஈக்குவல் டு 9. அப்போ a ஈக்குவல் டு 9 மைனஸ் 6 எவ்வளோ வரும், ஏக்கு 3 யூனிட்ஸ் வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு என்ன தேவை b தேவை. அப்போ c பிளஸ் ஏ, இந்த சிக்கும் இந்த ஏக்கும் பதிலாக 5 யூனிட்ஸ் போட்டிங்கன்னா b பிளஸ் 5 ஈக்குவல் டு 9. அப்போ b ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 எத்தனை யூனிட்ஸ் வரும் 4 யூனிட்ஸ் வரும். அப்போ இங்கே நான் வந்து ஏக்கு எவ்வளோ யூனிட்ஸ், பிக்கு எவ்வளோ யூனிட்ஸ், 3க்கு எவ்வளோ யூனிட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, 1/a இஸ் டு 1/b இஸ் டு 1/c வேல்யூ கண்டுபிடிச்சலாம். பாருங்க 1/aனா எனக்கு 1/3 யூனிட்ஸ், 1/4னா 1/bனா 1/4 யூனிட்ஸ், 1/cனா 1/2 யூனிட்ஸ். ஓகேவா, 1/2 யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகே, 1/2 யூனிட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1/3 1/4 1/2. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஃப்ராக்ஷன்ல இருக்கு, இதை நமக்கு மாற்ற தெரியும். ஆல்ரெடி போன கொஸ்டின்லாம் சொல்லி கொடுத்தல, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வந்ததுன்னா அப்படி ஹோல் நம்பரா மாற்றணும். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த 3 4 and 2க்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 4 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். அந்த 12 என்ன பண்ணுங்க 3 டேர்மோட நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிடும். ஓகேவா, ஸோ 3ஆல கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ், 4ஆல கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ், அகைன் 2ஆல கேன்சல் பண்ணும்போது 6 டைம்ஸ். அப்போ ஃபைனலி எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 4:3:6. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இங்க ஆப்ஷன் சி கிடைக்குது. கிளியரா?
இந்த ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே ஜஸ்ட் யூனிட்ஸை மட்டும் வச்சு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு யூனிட்ஸை மட்டும் வச்சு பண்ணாலும் ஆன்சர் வரும். இந்த லெஃப்ட் சைடு உள்ளது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இந்த மாதிரி ரேஷியோ கேட்காம ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கணும்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் யூனிட் இருந்து வேல்யூக்கு கன்வெர்ட் ஆறீங்க. அதை எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 9 யூனிட்ஸ்னு தெரியும். அதே மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 27 தெரியும். 27னா 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 3. அப்போ அதை வச்சு ஏ பிளஸ் பிக்கு 7 யூனிட்ஸ்னா ஏ பிளஸ் பி வந்து அதோட வேல்யூ 21 இருக்கும், பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து 18 இருக்கும், சி பிளஸ் ஏயோட வேல்யூ 15 இருக்கும்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஏயோட வேல்யூ 9, பியோட ஒரிஜினல் வேல்யூ 12, சியோட ஒரிஜினல் வேல்யூ 6ன்னு சொல்லிட்டு இந்த ஒரிஜினல் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து நீங்க வந்து 1/a 1/b 1/c கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? சேம் இதே 436 தான் கிடைக்கும். புரியுதா? ஸோ நீங்க வெறும் யூனிட்ஸை மட்டும் வச்சு இந்த கொஸ்டினை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க ஒரிஜினல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ரெண்டுல எப்படி பண்றீங்களோ அது உங்களோட இஷ்டம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரிஜினல் வேல்யூ கால்குலேட் பண்ணாமலே இந்த கொஸ்டினுக்கு பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஒரு சில கொஸ்டின்ல ஒரிஜினல் வேல்யூ கேட்பாங்க. அப்ப நீங்க ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இதுல ஜஸ்ட் அவங்க ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால எனக்கு ஒரிஜினல் வேல்யூக்கு நான் போகணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா அந்த யூனிட்ஸை வச்சு நான் வந்து அவங்க கேட்ட ரேஷியோவை ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, AB and C are positive numbers such that A square plus B square is to B square plus C square is to C square plus A square equal to 34, 61, 45. Then B minus A, C minus B, C minus B, C minus A. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எங்கேயுமே அவங்க ஒரிஜினல் வேல்யூ பற்றி சொல்லலை. அதனால இங்கே நான் ஒரிஜினல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேவா? இதுவும் பாருங்க 2022ல CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். அப்போ இந்த மாதிரி ரேஷியோ டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நமக்கு டயர் 2 எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா இதை நம்ம படிச்சுக்கணும். சரி, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரேஷியோங்கிறது நமக்கு தெரியும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போயிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது ரேஷியோவில்? 34 யூனிட்ஸ் இருக்கா? அடுத்த B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் வந்து 61 யூனிட்ஸ் இருக்குது. C ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் வந்து 45 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் கொஸ்டின் பண்ண மாதிரி இங்கேயே நான் யூனிட்ஸ்ல தான் எழுதியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக மூணையுமே நான் ஆட் பண்ணுறேன். மூணையுமே ஆட் பண்ண பாருங்க, 2 A ஸ்கொயர் இருக்கு, 2 B ஸ்கொயர் இருக்கு, 2 C ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 டைம்ஸ் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர். இங்கே நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 5, 4, 9, 10க்கு 0, பேலன்ஸ் 1, 4, 10, 140. ஸோ 2ஆல் இங்கே நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எவ்வளோ வந்துடும்? 70. இப்போ என்ன வருது? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 வருது. சரியா? இப்போ இதுல இருந்து நான் லாஸ்ட் கொஸ்டின் நான் பண்ண மாதிரி தான். இப்போ பாருங்க, A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 34. அப்போ இதில் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் 34னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? C ஸ்கொயரோட வேல்யூ வந்துடும். அப்போ இதுல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சலாம்? A ஸ்கொயர் என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம், B ஸ்கொயர் என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம், C ஸ்கொயர் என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரை இங்கே வந்து அதுக்கு பதிலாக 34 சப்ஸ்டியூட் பண்ணால் C ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? C ஸ்கொயர் ஈக்குவல் டு 70 மைனஸ் 34. ஓகே, ஸோ 70 மைனஸ் 34னா என்ன வரும்? தனியாக நான் பண்ணட்டா? பாருங்க, A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 34 பிளஸ் C ஸ்கொயர் ஈக்குவல் டு 70. அப்போ C ஸ்கொயர் ஈக்குவல் டு 70 மைனஸ் 34னா எவ்வளோ வரும்? 36 வருமா? இப்போ C ஈக்குவல் டு ரூட் எடுக்கணுமா? ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட் ஆகிடும். அப்போ C ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 6. ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு இதில் வந்து ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கொயர் எடுத்துறேன். நமக்கு தேவை ஏபிசியோட வேல்யூ தான் தேவை. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? B மைனஸ் ஏ, C மைனஸ் பி, C மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு அதில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஏபிசியோட வேல்யூவை டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்க, சியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 6. ஸோ சேம் ப்ராசஸ் தான். இங்கே அடுத்து பாருங்க, B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயரோட வேல்யூ வந்து 61. அப்போ இந்த இடத்துல A ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு B ஸ்கொயர் பிளஸ் C ஸ்கொயருக்கு பதிலாக 61 சப்ஸ்டியூட் பண்ணா அப்போ A ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 70 மைனஸ் 61னா 9. அப்போ A ஸ்கொயர் 9னா A எவ்வளவா இருக்கும்? 3. நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் புரியல, அதை நான் எழுதலை, அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் C எப்படி கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி இங்கே A கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் B கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? C ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 45.
அப்போ இந்த சி ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 45 சப்ஸ்டிட் பண்ணால் பி ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 70. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 70 மைனஸ் 45. அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 70 மைனஸ் 45னா 25 கிடைக்கும். அப்போ பி ஸ்கொயர் 25னா பியோட வேல்யூ என்ன வரும்? 5. முடிஞ்சா? அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண, ஆனா இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, எல்லாமே யூனிட்ஸ் தான். யூனிட்ஸை வச்சு தான் இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஏக்கு 3 யூனிட்ஸ், பிக்கு 5 யூனிட்ஸ், சிக்கு 6 யூனிட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன? பி மைனஸ் ஏ. என்ன கேட்டிருக்காங்க? பி மைனஸ் ஏ இஸ் டு சி மைனஸ் பி, சாரி சி மைனஸ் பி இஸ் டு நெக்ஸ்ட் சி மைனஸ் ஏ is to c minus a. வரிசையா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் b minus a. பாருங்க 5 minus 3 எவ்வளவு வருது? 2 வருது. is to அடுத்தது c minus b. 6 minus 5 எவ்வளவு? 1. அடுத்து c minus a. 6 minus 3 எவ்வளவு? அப்ப 2 is to 1 is to 3. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 1 3. கிளியரா? 2 1 3. ஸோ இப்போ இந்த கொஸ்டினும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் சரி, கொஞ்சம் அது என்னது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். ஏதாவது இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் முக்கியமாக எக்ஸாம் டைம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப சுத்த விடும். ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் போகலாம். கீழே பாருங்க, a is to b is to c, 2 is to 3 is to 4, then what will be the value of a by b, b by c, c by a. இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணிட வேண்டியதான். பாருங்க, ஏக்கு 2 யூனிட்ஸ் இருக்கு, பிக்கு 3 யூனிட்ஸ் இருக்கு, சிக்கு 4 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ a by bனா என்ன வரும்? 2 by 3 is to b by c na 3 by 4. அடுத்தது c by a na 4 by 2. 4 by 2. இப்போ நான் என்ன பண்ணும், இது எல்லாமே எதில் இருக்குது? ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷன் போகணுன்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்து அதை மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 4 2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12. அப்போ 12ஆல் இந்த 3 டேர்மோட நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12 12 12. அப்போ கேன்சல் பண்ணும்போது பாருங்கள், இங்கே 4 டைம்ஸு, இங்கே கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு, இங்கே கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். அப்போ 2 4s are 8, 3 3s are 9, 4 6 are 24. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை ஆகாது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன வருது? 8 9 and 24. 8 9 and 24. நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, the seats for mathematics, English and chemistry in a school are in the ratio 6:4:7. If the seats are increased by 20%, 40%, 60% respectively, the ratio of the increased seats. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். என்ன அதாவது மேக்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, அது மூணுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மேக்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஒரு ஸ்கூலில் மேக்ஸில் எத்தனை சீட் இருக்குது, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எத்தனை சீட் இருக்குது, கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6 4 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள், மேக்ஸ் வந்து ஒரு 20% இந்த சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் இது இருக்கிற சீட்ஸை வந்து ஒரு 40% வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு 60% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் 6 4 7ங்கிற ரேஷியோவில் இருந்தது. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மேக்ஸ், இங்கிலீஷ், இந்த கெமிஸ்ட்ரி இது மூணுக்குமான இருக்கக்கூடிய சீட்ஸோட நம்பர்ஸ்க்கு ரேஷியோ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் படிச்சிருக்கோம். பாருங்க, மேக்ஸில் ஆல்ரெடி 6 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, யூனிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ 6 யூனிட்ஸ் இருக்கு. இது என்ன ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன நம்ம போடணும்? ஒரே ஸ்டெப் தான். பாருங்க, இன்டூ 120 by 100. ஓகே, ஸோ 20% இன்க்ரீஸ்னா 120 by 100. இதே 20% டிக்ரீஸ்னா என்ன போடுவோம்? 80 by 100. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இங்கிலீஷ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அப்போ இன்டூ 140 by 100. கெமிஸ்ட்ரி என்ன ஆகுது? 60% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இன்டூ 160 by 100. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நம்மளால முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. பாருங்க, மூணுலையுமே டினாமினேட்டரில் 100 இருக்கிறதுனால 100 டேபிளில் மூணுமே டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க, மேலே 0 மூணுலையுமே காமனாக இருக்கிறதுனால 0வை கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் பாருங்க, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16. இதுக்கப்புறம் 2 டேபிள் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். பாருங்க, 3 2s are 6, இங்கே 2 2s are 4, இங்கே 4 2s are 8. அகைன் நம்ம 2 டேபிள் பண்ண முடியுமா? ஷுவராக பண்ணலாம். 3 2s are 6, இங்கே 1 2s are 2, இங்கே 2 2s are 4. இதுக்கப்புறம் நம்மளால
2 டேபிளும் பண்ண முடியாது, 3 டேபிளும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு என்ன பண்ணியாச்சு, 3 பக்கமும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் பாருங்க 3 3s are 9 மட்டும் இங்க பேலன்ஸ் இருக்கும். இங்க 1 into 7 7, இங்க 7 into 2 எவ்வளோ 14. ஸோ ஃபைனல் ரேஷியோ என்ன வருது 9 7 14. இதுதான் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் ரேஷியோவா இருக்கும். சிம்பிளா இருக்கா? ஸோ இது ஒரு முக்கியமான மாடல் கொஸ்டின் தான் இன் ரேஷியோல. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல பாருங்க A is to B கொடுத்திருக்காங்க, B is to C கொடுத்திருக்காங்க, C is to D கொடுத்திருக்காங்க. என்ன கேட்குறாங்க? A is to B is to C is to D கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள். மெர்ஜிங் தான் இது. 3 ரேஷியோவும் மெர்ஜ் பண்ண போறோம். A is to B is to C is to D என்னன்னு பார்க்க போறோம். பாருங்க A is to B எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 is to 3 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிக்கோங்க. அடுத்து B is to C என்ன கொடுத்திருக்காங்க? 4 is to 5. அடுத்து C is to D வந்து என்னதுவா? 6 is to 7. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போறோம். எப்படி மெர்ஜ் பண்றதுன்னு பாருங்களேன். இப்போ எப்பவுமே மெர்ஜ் பண்றதுக்கு நான் ஸ்டார்டிங்ல 2 ரேஷியோ மெர்ஜ் பண்ண சொல்லி கொடுத்தலாம். அதே கான்செப்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோல சியும் டியும் எம்டியா இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும்? இந்த பியோட வேல்யூ 3 எடுத்து இங்கேயும் இங்கேயும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ செகண்ட் ஒன்ல ஏயும் டியும் எம்டியா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டியை ஃபில் பண்றதுக்கு இந்த 5 எடுத்து இங்க தூக்கி போட்டுருங்க. இந்த ஏயை ஃபில் பண்றதுக்கு இந்த 4 எடுத்து இங்க தூக்கி போட்டுருங்க. ஓகே. அடுத்த லாஸ்ட் ஒன்ல ஏபி வந்து எம்டியா இருக்கும். அப்போ இந்த சியோட வேல்யூ இந்த 6 இருக்கா? அதை தூக்கி இங்கேயும் இங்கேயும் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 into 4 into 6. அதாவது இந்த 6 4 2 இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணும். 6 4s are என்ன வரும்? 24. 24 into 2 வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 48 கிடைக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க 3 4s are 12. 12 into 6 எவ்வளோ வரும்? 72. இது 5 6 are 30. 30 into 3 நமக்கு எவ்வளோ? 90 கிடைக்கும். இங்க வந்து 7 5s are 35. 35 into 3 நமக்கு 70. 105. 105 கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு, நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இது 4மே சிம்பிளிஃபை ஆச்சுதுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க 4மே என்ன டேபிளில் போகும்? கண்டிப்பாக 3 டேபிளில் போகும். சரியா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது 16 டைம்ஸ், இது வந்து 24 டைம்ஸ், இது 30 டைம்ஸ், இது 35 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 16:24:30:35 இருக்கு ஆப்ஷன்ல. ஓகே, இந்த இருக்கு ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ புரியுதுல்ல? இது வந்து கஷ்டம்லாம் கிடையாது. எப்படி நம்ம 2 ரேஷியோ மெர்ஜ் பண்றோமோ அதே மாதிரி 3 ரேஷியோவும் மெர்ஜ் பண்றதுக்கான ஒரு ரூல் தான் இந்த மாதிரி நம்ம எழுதுறது. ஸோ இது இந்த மாதிரி எழுதியே பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். நம்ம ஆல்ரெடி 2 ரேஷியோ மெர்ஜ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எழுதாம டைரக்டா நம்ம இங்க பியையும் அங்க பியையும் ஈக்குவல் பண்ணிட்டு அந்த ரேஷியோ பண்ணா ஈஸியா இருந்தது. அந்த ஷார்ட் ட்ரிக் நான் ஒன்று சொல்லி கொடுத்திருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. 2 ரேஷியோ மெர்ஜ் பண்றதுக்கு இது மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட் போகாம. ஆனா 3 ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நீங்க போறது பெட்டர். ஓகேவா? ஏன்னா தப்பு இல்லாம இருக்கும். ஏன்னா நீங்க 2 இடத்துல கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்றது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட். இங்க பாருங்க, இங்க வந்து x is to y வந்து 6 is to 5, y is to z வந்து 9 is to 4 and z is to w வந்து 2 is to 3. then what is the value of x z w? ஓகே, எக்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்கு, இசட்டுங்கிறது செகண்ட் ரேஷியோல இருக்கு, தேர்ட் ரேஷியோல இருக்கு, டபிள்யூங்கிறது தேர்ட் ரேஷியோல இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் இது மூணையும் மெர்ஜ் பண்ணாம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்மளால கொடுக்க முடியாது. நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா எக்ஸ் இசட் டபிள்யூ டபிள்யூ தானே. அப்போ எக்ஸுக்கு இங்க 6 இருக்கு, டைரக்டா தூக்கி 6 தூக்கி போட்டுடலாம். இசட்க்கு இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கிருந்து வேல்யூஸை மட்டும் எடுத்து எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வராது. அப்போ எப்பவுமே நீங்க உங்களுக்கு கேட்குற ஆன்சர்ல இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல வேற வேற ரேஷியோல இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ரேஷியோ மாத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான வேல்யூஸை அங்கிருந்து எடுக்கணும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கும் நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் இஸ் டு டபிள்யூ நீங்க கண்டுபிடிச்சு தான் ஆகணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டினை நீங்க வந்து ஃபர்தரா அப்ரோச் பண்ண முடியும். பாருங்க, x is to y is to z is to w. x is to y என்ன வரும்? 6 is to 5 கொடுத்துருக்காங்க. y is to z வந்து 9 is to 4 கொடுத்துருக்காங்க. அடுத்த z is to w வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 is to 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வழக்கம் போல ஃபில் பண்ண போறோம். இந்த இடத்துல z ஐயும் w எப்படி ஃபில் பண்ணணும்? இந்த 5 இங்கேயும் 5, இந்த 5 தூக்கி ரெண்டு பக்கம் போட்டுற வேண்டியது. இங்கே இந்த 4 தூக்கி இங்கேயும், இந்த 9 தூக்கி இங்கேயும் போட்டுடலாம். இங்க இந்த 2 தூக்கி இங்கேயும் இங்கேயும் போட்டுடலாம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது பாருங்க.
9 6 ஆர் 54, 54 into 2னா எவ்வளோ? 108. இங்கே 9 5 ஆர் 45, 45 into 2னா எவ்வளோ வரும்? 90 கிடைக்குமா? 5 4 ஆர் 20, 20 into 2னா நமக்கு 40. 5 4 ஆர் 20, 20 into 3னா எவ்வளோ வரும்? 60. ஓகே, ஸோ 20 into 3னா எவ்வளோ வருது? 60 வருது. கிளியரா? 108, 90, அப்புறமேட்டு 40, 60. சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸ் இசட் டபிள்யூ மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் டு இசட் இஸ் டு டபிள்யூ. எக்ஸ் என்ன இருக்கு? 108 இருக்கு. இசட் என்ன இருக்கு? 40 இருக்கு. தென் டபிள்யூ என்ன இருக்கு? 60 இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து 4 டேபிளில் கேன்சல் ஆகும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது எத்தனை டைம்ஸ் வரும்? 2 4s are 8, 7 4s are 28. இது 10 டைம்ஸ் வரும், இது 15 டைம்ஸ் வரும். ஸோ 27 is to 10 is to 15. கொஸ்டின்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகே, 27 10 15. அப்போ புரியுதுல? இந்த மாதிரி தனித்தனியாக ரேஷியோ கொடுத்து நமக்கு வேற வேற ரேஷியோவில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? மர்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்னென்ன வேல்யூஸ் கேட்டாங்களோ அதை எடுத்து அதை முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்லை பாருங்க, the ratio of the prices of A and B is 5 is to 9 and the prices of C and D is 24 is to 13. The price of C is 1500 more than the price of B and the price of D is 1300. Find the price of A. சரியா? இப்போ இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து எந்த ரெண்டுக்கும் இருக்குன்னா ஏக்கும் பிக்கும் இருக்கு. இதில் தெளிவாக பார்க்கணும். இந்த கொஸ்டின்ல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரேஷியோ வச்சு. ஏக்கும் பிக்குமான ஏயோட ப்ரைஸ்க்கும் பியோட ப்ரைஸ்க்கும் ரேஷியோ என்ன இருக்கு? 5 is to 9 கொடுத்துருக்காங்க. அடுத்து சியோட ப்ரைஸ்க்கும் டியோட ப்ரைஸ்க்கும் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 is to 13 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ மெர்ஜ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன் ஆகாதுன்னா ரெண்டு ரேஷியோ மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரு காமன் டேர்ம், மினிமம் ஒரு காமன் டேர்ம் இருந்தாகணும். இந்த இடத்துல காமன் டேர்ம் இல்லை. இங்கே ஏபி இருக்குது, இங்கே சிடி இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரெண்டு ரேஷியோனால மெர்ஜ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ரெண்டு ரேஷியோனால மெர்ஜ் பண்ணவே முடியாது. இங்கே மெர்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ப்ரைஸ் ஆஃப் சி 1500 மோர் தென் ப்ரைஸ் ஆஃப் பி. அதாவது சி இருக்கு இல்லையா, சியோட ப்ரைஸ் வந்து பியோட ப்ரைஸை விட 1500 ஜாஸ்தி இருக்குமா. பிங்கிறது ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்கு, சிங்கிறது செகண்ட் ரேஷியோல இருக்கு. இப்போ என்ன பண்ணிடக்கூடாது? இங்க 9 இருக்கு, இங்க 24 இருக்கு. அப்ப 9ல இருந்து 24 எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு? 15 ஜாஸ்தி இருக்கு. புரியுதா? 9ல இருந்து 24 வந்து எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு? 15 யூனிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 15 யூனிட்ஸ் தான் 1500 எடுத்து ஆன்சர் போட்டு வச்சிடக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டே என்னால கனெக்டே பண்ண முடியாது. இது வேற ரேஷியோ, இது வேற ரேஷியோ. வேணா ஒருவேளை ரெண்டே மெர்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸை நீங்க பண்ணலாம். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு. ஓகேவா? அது கான்செப்ட் வைஸ் தப்பு. ஏன்னா ரெண்டுமே வேற வேற தனித்தனி ரேஷியோவா இருக்கும்போது அப்படியே எடுத்து இங்க உள்ள வேல்யூவை இங்க உள்ள வேல்யூவை எடுத்து கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, இவங்க வந்து பிக்கும் சிக்குமான ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது ஒரு ரேஷியோல இருக்கு, சிங்கிறது வேற ரேஷியோல இருக்குங்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 15 யூனிட்ஸ் தான் 1500, 1 யூனிட் அப்போ 100ன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணக்கூடாது. அது தப்பு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம அந்த தப்பை தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தனித்தனியாக தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் எனக்கு டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ப்ரைஸ் ஆஃப் டி இஸ் 1300 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். புரியுதா? பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேஷியோ மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் ரேஷியோல டி இருக்கு. டியோட பிரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1300. இங்கே என்ன இருக்கு? 13 இருக்கா? ஸோ 13 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 1300. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு எவ்வளோ வரும்? 100. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 100 கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 1 யூனிட்டோட வேல்யூ 100னா இதை வச்சு 24 யூனிட் 13 யூனிட் பார்க்கும்போது எனக்கு சியோட ப்ரைஸ் எவ்வளோ, டியோட ப்ரைஸ் எவ்வளோங்கிறது தெளிவாக கிடைச்சிடும். பாருங்க, எனக்கு டியோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? 1300ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? சரி, அப்போ இதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன்? 13 யூனிட்ஸ் தான் 1300, 1 யூனிட் 100. அப்போ 24 யூனிட்ஸ் நான் என்னன்னு பார்த்தா எனக்கு என்ன வந்துடும்? சியோட ப்ரைஸ் வந்துருமா? இப்போ 1 யூனிட் 100னா 24 யூனிட்ஸ்னா எவ்வளோ இருக்கும்? 2400. அப்போ டியோட ஒரிஜினல் ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு, சியோட ஒரிஜினல் ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பியோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவா இருக்குங்கிறத அவங்க சொன்னதை வச்சு எழுத போறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சி தான் 1500 மோர் தென் த ப்ரைஸ் ஆஃப் பி. பியோட விலையை விட சியோட விலை 1500 ரூபாய் ஜாஸ்தி இருக்குமா. இப்போ சியை விட பி எப்படி இருக்கும்? 1500 ரூபாய் கம்மியா இருக்கும். அப்போ 2400ல இருந்து 1500 ரூபாய் குறைச்சா எவ்வளோ? 900 ரூபாய். அப்போ பியோட விலை எவ்வளோ? 900 ரூபாய்.
புரியுதா? சி வந்து பியை விட 1500 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ 900 கூட 1500 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 2400 வந்துடும். ஸோ பியோட ப்ரைஸ் எவ்வளோ? அப்போ 900 தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோல பாருங்க, பிக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 9 யூனிட்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 900 இருக்கா? இப்போ 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 900னா இங்கேயும் 1 யூனிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ 1 யூனிட் எவ்வளோ? 100. இப்போ ஏ நான் கால்குலேட் பண்ணும்போது ஏக்கு இங்கே எவ்வளோ? 5 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 100னா 5 யூனிட்ஸ் எவ்வளோ? 500. எனக்கு என்ன வந்துருச்சு? ஏபிசிடி 4ஓட ப்ரைஸ் தெரிஞ்சிச்சு. அவங்க கேட்டது என்ன? ஏயோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏயோட ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ? ஆன்சர் 500. இப்படிதான் இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். ஒருவேளை நான் டைரக்டா எடுத்து பண்ணாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு இப்போ பாருங்களேன், இவங்க சொன்ன மாதிரி என்னது? சி வந்து பியை விட 1500 ரூபாய் ஜாஸ்தி. இங்க வந்து பிக்கு என்ன இருக்கு? 9 யூனிட்ஸ் இருக்கு. சிக்கு என்ன இருக்கு? 24 யூனிட்ஸ் இருக்கு. எவ்வளவு யூனிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு? 15 யூனிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 15 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 1500. அப்போ ஏக்கு இங்க எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 5 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 5 யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா கால்குலேட் பண்ணீங்க என்ன வரும்? 1 யூனிட் எவ்வளோ வரும்? 100. 1 யூனிட் 100னா 5 யூனிட் எவ்வளோ? 500. கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் இந்த மெத்தட் தப்பு. சரியா? இந்த கொஸ்டினுக்கு இப்படி பண்றதுனால ஆன்சர் வருது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்படி பண்ற கான்செப்டே தப்பு. நீங்க இந்த மாதிரி 2 ரேஷியோ மெர்ஜ் ஆகாத கண்டிஷன்ல தனித்தனியா தான் பண்ணியாகணும். புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். இதுல பாருங்க, the ratio of income of P and Q is 1:12. The ratio of income of Q and R is 3:2. If 1/3 of P's income is 4,400 less than the half of P's income, then what is the Q's income? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து ரேஷியோ எதுக்கு இருக்கு? பிக்கும் கியூக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து கியூவோட இன்கம்க்கும் ஆரோட இன்கம்க்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த பியோட இன்கம் வந்து இஸ் 4,400 லெஸ் தென் த ஹாஃப் ஆஃப் த பியோட இன்கம். அப்போ பியோட இன்கம் வச்சு தான் இந்த ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? கியூவோட இன்கம் கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த டேட்டா தேவையே கிடையாது. சரியா? ஏன்னா எல்லாமே இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்களேன், பிஏ வச்சே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பிஏ வச்சே ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. யாரை கேட்டிருக்காங்க? கியூவை கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு பியும் கியூவும் மட்டுமே ரேஷியோ போதுமே. இந்த இடத்துல ஆரை பற்றின எந்த டீட்டெயிலுமே இல்லாத பட்சத்தில் இந்த 2வது ரேஷியோவை நான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து இந்த சூப்பர் ஃப்ளோஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணாலும் தப்பு கிடையாது. யூஸ் பண்ணாமே இந்த கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நீ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆரை பற்றின எந்த விஷயத்தையும் அவங்க கொடுக்கவே இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அதே மாதிரி ஆரை பற்றின எந்த விஷயத்தையும் அவங்க கேட்கவும் இல்லை. ஒன்லி பியை பற்றி கொடுத்து கியூவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பி கியூக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ரேஷியோ இருந்தால் போதும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. எனக்கு என்ன தேவையில்லை? இந்த 3:2 அப்படிங்கிற ரேஷியோ தேவையில்லை. சரி, ஓகே. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, ரேஷியோ பிக்கும் கியூக்கும் அவங்களோட இன்கம் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:2 இருக்கு. சரியா? பாருங்க, பி இஸ்டு கியூ இன்கம் ரேஷியோ எப்படி இருக்கு? 1:2 இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நான் வந்து பியோட இன்கமும் கியூவோட இன்கமும் நான் கெஸ் பண்றேன். எப்படி கெஸ் பண்றேன்னு பாருங்க. பியோட இன்கமை 1xன்னு வச்சுக்கிறேன். கியூவோட இன்கமை 2xன்னு வச்சுக்கிறேன். சரியா? இது வந்து நமக்கு இந்த மாதிரி உங்க ஃப்ராக்ஷன்ல கொடுத்துக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? எக்ஸ் மெத்தடே இந்த கொஸ்டினுக்கு போறேன். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எல்லா மெத்தடும் படிக்கணும்னு சொல்லிட்டு. பிக்கு வந்து 1x, கியூக்கு வந்து 2x. பியோட இன்கம் 1x, கியூவோட இன்கம் வந்து 2x. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, 1/3 ஆஃப் பியோட இன்கம் வந்து 4,400 லெஸ் தென் த ஹாஃப் ஆஃப் பியோட இன்கம். அப்போ ரெண்டுமே பி தான். பியோட 1/3 ஆஃப் த பியோட இன்கம்னா பியோட இன்கம் எவ்வளோ இருக்கு? எக்ஸ் இருக்கா? இப்போ எக்ஸில் 1/3னா என்ன வரும்? x/3. ஓகேவா? அதாவது பியோட இன்கம்ல 1/3. பியோட இன்கம் தான் எவ்வளோ? எக்ஸ். அதில் 1/3னா x/3. அது எப்படி இருக்குன்னா 4,400 லெஸ் தென் த ஹாஃப் ஆஃப் பீஸ் இன்கம். இப்போ பியோட இன்கம்ல ஹாஃப். அப்போ அதை எப்படி எழுதலாம்? x/2ன்னு எழுதலாம். x/3னா பியோட இன்கம்ல 1/3. x/2னா பியோட இன்கம்ல ஹாஃப். பியோட இன்கம்ல ஹாஃப் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃபை விட 1/3 தான் கம்மியா இருக்குமா? எவ்வளோ கம்மியா இருக்குமா? 4,400 கம்மியா இருக்கும். இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இது எழுதுறது தான் இந்த கொஸ்டின்ல மேட்டர். ஓகே. ஸோ x/2 இந்த கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணுங்க. 1/3 ஆஃப் பீஸ் இன்கம் இஸ் 4,400 லெஸ் தென் த ஹாஃப் ஆஃப் பீஸ் இன்கம். அப்போ ஹாஃப் ஆஃப் பீஸ் இன்கம் ஃபர்ஸ்ட் எழுதுனேன். இதான் ஜாஸ்தியா இருக்கு, 1/3 தான் கம்மியா இருக்கு.
இப்போ எக்ஸ் பை டூனா ஹாஃப், எக்ஸ் பை த்ரீனா 1/3, ஹாஃபுக்கும் 1/3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ 4400. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். எக்ஸை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், கியூவோட இன்கம் என்னங்கிறது கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது பாருங்கள், எனக்கு டினாமினேட்டரில் என்ன வரும், 6x வருமா. அப்போ இங்கே 3x மைனஸ் 2x என்னென்ன ஆகிடும், எக்ஸ் ஆகிடும். எக்ஸ் பை 6 ஈக்குவல் டு 4400. தென் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், 4400 இன்ட்டு 6. எனக்கு என்ன வேணும், கியூவோட இன்கம் தானே வேணும். கியூவோட இன்கம் இங்கே என்ன இருக்குது, 2x இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ இதுனா 2xனா இப்போ என்னெல்லாம் மல்டிப்ளை 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 4400 இன்ட்டு 6. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். சரி, மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள் சிம்பிளாக. ஃபஸ்ட்டு இந்த 6 இன்ட்டு 2 என்ன வரும், 12. ஓகே, ஸோ 12 இன்ட்டு 4400 இல்லையா. அப்போ லாஸ்ட் 2 0 அதை விட்டுருங்க. இது 2ல முடியுது, இது 4ல முடியுது. அப்போ 2 4s are 8. அப்போ கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8 முடிஞ்சு 2 0 வரணும். அப்போ 800ன்னு முடியக்கூடியதான் ஆன்சர். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 800ன்னு முடியுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 52800. ஓகே, ஸோ 52800 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த கொஸ்டினில் இந்த செகண்ட் ரேஷியோவை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க பியை வச்சு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கியூவை கேட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த கியூஎன்ஆருக்கான ரேஷியோவை யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினில் sum of rupees 2310 is divided between A, B and C such that the ratio of the shares of B and C is 3:5 and the ratio of the shares of C and A is 4:9. What is the difference between the shares of A and C? அதாவது இந்த கொஸ்டினை வந்து sum of total amount 2310 வந்து 3 பேருக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும், ஏபிசிக்கு. இதில் வந்து ரேஷியோ ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பி அண்ட் சி, பிக்கும் சிக்கு என்ன ரேஷியோவில் போகணும்னா 3:5. சிக்கும் ஏக்கு என்ன ரேஷியோனா 4:9. அப்போ ஏக்கான ஷேரு சிக்கான ஷேருக்கான டிஃபரன்ஸ்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற அந்த 2 ரேஷியோ இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா ஒன்று B/C இன்னொன்று C/E. அப்போ மெர்ஜ் பண்ணும் மொதல் வேலை. 2 மெர்ஜ் ஆகும் தானே. எப்படி மெர்ஜ் ஆகும் நான் சொல்கிறேன், ரெண்டுலேயும் சிங்கிற அந்த டேர்ம் வந்து காமனாக இருக்குது. ஸோ அந்த காமன் டேர்ம் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ BCA இப்படி நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா. அப்போ B/C எவ்வளோ 3:5, C/A எவ்வளோ 4:9. இப்போ பாருங்க, அப்போ இந்த இடத்துல 5 போட்டுக்கலாம், இந்த இடத்துல 4 போட்டுக்கலாம். ஸோ 3 4s are 12, 5 4s are 20, 5 9s are 45. ஓகே, ஸோ BCA கம்ப்ளீட்டாக கம்பைன்ட் ரேஷியோ கிடச்சிருச்சு. இப்போ டோட்டல் இவங்க 3 பேருக்கும் பிரித்து கொடுத்த அந்த டோட்டல் அமௌண்ட் தான் எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க, 2310. அப்போ ரேஷியோ படி டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 45, இது ஒரு 20னா 65, 65 67 77 வரும். ஸோ 77 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோவா 2310. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் சி. ஏ இந்த இருக்குது, ஏ 45 இருக்குது, சி வந்து 20 இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 45 20, டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும், 25 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ண பாருங்க. இங்கே நான் கேன்சல் பண்ணி 1 யூனிட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 7 11s are 77, இங்கே 2 11s are 22, 1 அப்போ 210 வருது. அடுத்தது 7 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 7s are 21. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 13னா 25 யூனிட்ஸோட வேல்யூன்னு பார்க்கும்போது 25 into 30. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ வருது, 750 வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் மெர்ஜ் பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற டீட்டெயிலை வச்சு கேட்டுருக்கிற டீட்டெயிலை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த மெர்ஜிங் கான்செப்ட் இருக்குல்ல, நான் ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் சொல்லி கொடுத்த ஷார்ட் ட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் ட்ரிக்கில் நீங்கள் வந்து மெர்ஜிங் பண்ணுறீங்கன்னா எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3:5, B/C. அடுத்த நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், C/A. இது எவ்வளோ 4:9. இதை நம்ம எப்படி மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுலேயே காமனாக இருக்கிற டேர்ம் வந்து C. இங்கே சிக்கு 5 இருக்குது, இங்கே சிக்கு 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இந்த 4 எடுத்து இங்கே இருக்கக்கூடிய 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த 5 எடுத்து இங்கே இருக்கிற 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அப்போ இந்த ரேஷியோ எப்படி மாறிடும், 3 4s are 12, 5 4s are 20 மாறிடும். இந்த ரேஷியோ எப்படி மாறிடும், 4 5s are 20, 9 5s are 45 மாறிடும். இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது சி, ஆனால் ரெண்டுலேயும் சி வேல்யூ எப்படி இருக்குது 20 20ன்னு இருக்குது. அப்போ மெர்ஜ் பண்ணும்போது அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான், 12 20 45. ஸோ இதுதான் மெர்ஜான ரேஷியோ. இதுதான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் ஷார்ட் ட்ரிக்கில் மைண்டில் பண்ணாலும் சரி. இது வந்து நான் புரியணுங்கிறதுக்காக எடுத்து எழுதி பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் டேரெக்டாக நான் பார்க்கும்போதே எடுத்து
மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி இந்த ரேஷியோ எடுத்து என்னால் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து உங்களால் குறைச்சி டைம் கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் பாருங்க, sum of rupees 6,300 is divided among A, B and C, A, B, C and D such that the ratio of the combined share of A and D to the combined share of B and C is 11:10. And the ratio of the shares of B and D is 8:9. If C receives rupees 1,560, then what is the difference between the share of A and B? இது வந்து SSC phase 9ல கேட்ட கொஸ்டினா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரிக்கி மாதிரி தோணும். ஆனால் ஈஸி தான். கொஞ்சம் வந்து நீங்கள் புரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், மொத்தம் 6,300 ரூபாய் ஏபிசிடிங்கிற 4 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 6,300ங்கிறது இந்த 4 பேருக்குமான டோட்டல் ஷேர். ஓகே, ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கம்பைன்டு ஷேர் ஆஃப் ஏஎன்டி டு கம்பைன்டு ஷேர் ஆஃப் பிஎன்சி. அதாவது ரேஷியோ எப்படி தெரியுமா இருக்கு, ஏ பிளஸ் டிக்கும் கம்பைன்டு ஷேர் ஆஃப் பி பிளஸ் சிக்குமான ரேஷியோ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 11:10 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ எப்படி தான், ஏ பிளஸ் டிக்கும் பி பிளஸ் சிக்குமான ரேஷியோ தான் எப்படி இருக்கு, 11:10 இருக்கு. அது போக வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்கும் டிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எப்படி 8:9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல யாரை கொடுத்துட்டாங்கன்னா சி கொடுத்தாச்சு. சி வந்து எவ்வளவு ரிசீவ் பண்றாங்களாம், 1,560 தான் சிக்கு கிடைக்கக்கூடிய காசு. அது போக எனக்கு என்ன தெரியும், 4 பேருக்கும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு காசு கிடைக்குது, 6,300. மொத்தமா டோட்டல் அமௌண்ட் எனக்கு எவ்வளவு, 6,300 ரூபாயை தான் இந்த 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறோம். அப்போ நேரா இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோல இந்த 11 யூனிட்ஸ்ங்கிறது என்னது, ஏக்கும் டிக்குமான டோட்டல் தான் 11 யூனிட்ஸ், பிக்கும் சிக்குமான டோட்டல் தான் எவ்வளோ, 10 யூனிட்ஸ். அப்போ இந்த 11 பிளஸ் 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 21 யூனிட்ஸ் வருமா. அப்போ இந்த 21 யூனிட்ஸ்ங்கிறது என்னது, ஏ பி சி டி. அப்போ இவங்க 4 பேருக்கும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் வருது, 21 யூனிட்ஸ் வருது. ஓகேவா, 4 பேருக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ரேஷியோ வச்சு 4 பேருக்கு சேர்த்து எவ்வளவு யூனிட்ஸ் வருது, 21 யூனிட்ஸ் வருது. அப்போ இந்த 21 யூனிட்ஸோட வேல்யூ தான் இங்க எவ்வளவு இருக்கு, அமௌண்டா 6,300 இருக்கு. அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு வருது, 300. புரியுதா, 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு 300 கிடைச்சிருச்சு. அப்போ அதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், இங்க பாருங்க, ஏக்கும் டிக்குமான டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சலாமா. 1 யூனிட் 300னா ஏக்கும் டிக்கும் டோட்டல் இங்கே எவ்வளோ, 11 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 11 × 300னா எவ்வளோ வரும், 3,300. அதே மாதிரி பிக்கும் சிக்குமான டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சலாமா. பிக்கும் சிக்கு இங்கே 10 யூனிட்ஸ் இருக்கா, 1 யூனிட் 300னா 10 யூனிட்ஸ்னா எவ்வளோ, 3,000. ஸோ எனக்கு ஒரிஜினல் வேல்யூ ஏ பிளஸ் டி கிடைச்சிருச்சு, பி பிளஸ் சி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா பிக்கும் சிக்கும் டோட்டல் 3,000 தெரிஞ்சு போச்சு. அதுல எனக்கு சி ஆல்ரெடி தெரியும், எவ்வளோ, 1,560. அப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம், பிஏ கண்டுபிடிச்சலாமா. பாருங்க, எனக்கு பி சி ரெண்டும் டோட்டல் வந்து 3,000 வரணும். சி வந்து 1,560 தெரிஞ்சு போச்சு. அப்போ சிக்கு 1,560 போட்டோன்னா பி என்ன வரும், 3,000 மைனஸ் 1,560. அப்போ இது எவ்வளோ வரும், 1,440. ஓகேவா, இப்போ பிக்கு எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு போச்சு, 1,440 தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், பியை வச்சு இந்த செகண்ட் ரேஷியோக்கு வாங்க. இந்த செகண்ட் ரேஷியோல பிக்கும் டிக்கும் தானே ரேஷியோ இருக்கு. இதுல பி வந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, 8 யூனிட்ஸ் இருக்கு. இங்க பிக்கான ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, 8,1,440. அப்போ இங்க நான் எழுதும் போது 8 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ, 1,440. அப்போ 1 யூனிட் எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணலாமா, 1 யூனிட்னா இங்க என்ன வரும், 180 வரும். ஓகே, 1 யூனிட்னா எவ்வளோ வருது, 180 வருது. அப்போ 1 யூனிட் 180னா இங்க பாருங்க, அப்போ எனக்கு டி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சலாம். டிக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, 9 யூனிட்ஸ் இருக்கா. அப்போ 9 × 180, 9 × 180ன்னு நமக்கு எவ்வளோ வரும், 1,620. கிளியராக புரியுதா எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு சி தெரியும், சி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண அப்படின்னா டோட்டலாக மொத்தமாக எவ்வளோங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணியாச்சு, பி பிளஸ் சி எவ்வளோ, ஏ பிளஸ் டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு தெரிஞ்ச சியை வச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த ரேஷியோ பி டு டி இருக்கா, அதில் வந்து பியை யூஸ் பண்ணி டி என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், ஏக்கும் டிக்குமான டோட்டல் எவ்வளோ இருக்குது, 3,300 இருக்குது. அதில் டி எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், 1,620 தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஏ என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம். அப்போ ஏ என்னவா இருக்கும், 3,300லேருந்து 1,620 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் என்னவா இருக்க போகுது, ஏயா இருக்க போகுது. ஸோ அப்போ ஏக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3,300ல் 1,620 மைனஸ் பண்ணும்போது 1,680 தான் ஏயோட வேல்யூவாக இருக்கும். ஆனால் கேட்ட கொஸ்டின் என்ன,
ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர் ஆஃப் ஏ அண்ட் பி. இதாக இருக்கா, ஏக்கு 1680 இருக்குது, பிக்கு 1440 இருக்குது. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? 40, 240. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி 240 கிடைக்குது. கிளியரா? சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் என்ன கொஞ்சம் கவனமாக பண்ணணும், மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, a sum of rupees 46,800 is divided among A, B, C and D in such a way that the ratio of the combined share of A and D to the combined share of B and C is 8:5. The ratio of the share of B to that of C is 5:4. A receives rupees 18,400. If X is the difference between the share of A and B and Y is the difference between the share of C and D, then what is the value of X minus Y? So CGL mains 2022 கேட்ட கொஸ்டின் பார்க்கறதுக்கு இவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறது மட்டும் போன கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கணுமா, சிக்கும் டிக்குமான டிஃபரன்ஸை ஒய்ன்னு வச்சுக்கணுமா, அப்புறம் எக்ஸுக்கும் ஒய்க்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ புரியுதுல, இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும், அதே ப்ராசஸ் தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிவிடுவீங்க. அதை கால்குலேட் பண்ணிவிட்டு இவங்க என்ன கேட்குறாங்கிறத பார்த்து இவங்க வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை எக்ஸ்ன்னு வைக்கணும், சிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி ஒய்ன்னு வைக்கணும், அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஆன்சராக கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வந்து இது வித்தியாசமான கொஸ்டின்லாம் இல்லை, போன கொஸ்டினோட டிட்டோ அப்படிங்கிறதுனால இதை நான் சால்வ் பண்ணல. ஓகேவா? இது நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்ன வருதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, இல்லைனா நான் இதோட ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இன்னும் சில கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.